Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நெல்லையில் காமராஜர் பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியின் போது காங்கிரஸ் எம்பி முன்னிலையில் அக்கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், என்ன நடந்தது? வணக்கம் ரகபியா. நெல்லையில் காமராஜர் பிறந்தநாள் விழாவின் போது காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னிலையே முன்னாள் மாவட்ட தலைவர்கள் இருவரும் ஒருவரைக்கொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்ட சம்பவம் நெல்லையில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய நெல்லை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்ச்சியானது இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மாநகர் மாவட்ட தலைவர் முன்னிலையில் திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புஷ் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து காமராஜர் சிலை முன்பாக நின்று உறுதிமொழி எடுத்துக் கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்பொழுது காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த உறுதிமொழி ஏற்கக்கூடிய நிகழ்வின் போது திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர்களான சங்கரபாண்டியன் மற்றும் உமாபதி சிவன் ஆகியோருக்கு இடையே புகைப்படத்திற்கு போஸ் கொடுப்பது தொடர்பாக திடீரென்று வாக்குவாதம் ஏற்பட்டது. முதலில் வாய்மொழியாக தொடங்கிய இந்த மோதலானது சில நிமிடங்களிலேயே அது முற்றி ஆத்திரமடைந்த இருவரும் எம்பி ராபர்ட் புஷ் மற்றும் பிற நிர்வாகிகள் முன்னிலையிலேயே ஒருவருக்கொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டார்கள். இதனால் காங்கிரஸ் அலுவலகமே போர்க்களமாக மாறியது. திடீரென்று ஏற்பட்ட இந்த கைகலப்பால் அதிர்ச்சி அடைந்த மற்ற நிர்வாகிகள் மற்றும் எம்பி ராபர்ட் புஷ் என இருவரும் இணைந்து சண்டையில் ஈடுபட்டவர்களை சமாதானம் செய்ய முயன்றார்கள். காமராஜர் பிறந்த நாள் போன்ற ஒரு முக்கிய தினத்தில் கட்சி அலுவலகத்திலேயே மூத்த நிர்வாகிகள் மோதிக்கொண்ட சம்பவம் அங்கு கூடியிருந்த தொண்டர்கள் மத்தியில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருந்தது. காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து உறுதிமொழி எடுத்துக் கொள்வதுடன் வரக்கூடிய அடுத்த ஓராண்டு முழுவதும் கட்சியை எவ்வாறு வழிநடத்த வேண்டும், கட்சியின் கொள்கைகள் என்ன உட்பட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கி அந்த உறுதிமொழியை வாசிக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி நிர்வாகிக்குள்ளே கைகலப்பு ஏற்பட்டது. அங்கு கூடியிருந்த ஒட்டுமொத்த காங்கிரஸ் நிர்வாகி மத்தியும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.